வணக்கம். 2019 டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் பொதுத்தமிழ் மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த ஆப்ஷனில் ஒன்று தான் சரி, ஆனால் மற்ற 3 ஏன் தப்பு? அப்போ அந்த தப்புனா அந்த ஆப்ஷனுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அந்த கேள்வி எந்த ஆப்ஷனுக்கு சரியானதாக வரும்? அப்படி அனலைஸ் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். பொருளறிஞ்சு படிக்கிறதுனாலையும், ஏன் இது தப்பு, இது ஏன் சரி, இதுக்கு என்ன வரும்னு தெரிஞ்சு படிக்கிறதுனாலையும் இந்த ரிவிஷன் நமக்கு எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஆன்சர் எதுன்னு நம்மளால உடனே யூகிக்க முடியும். தமிழில் நம்ம சேவ் பண்ணுற டைமை மேக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வாங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை. அதாவது 10ஆம் வகுப்பில் அன்னை மொழியேன்ற பாடத்தில் உங்களுக்கு அந்த கேள்வி இருக்கும் பாருங்க. கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா? அதில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் இந்த பாடல் இருக்கு இல்லையா? இதில் முதல்ல வருதுன்னு நற்றிணையில் தான் ஆரம்பிக்குது அந்த பாடல். அதனால் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் கேட்டிருக்காங்க. அப்போ நற்றிணை. அப்போ நீங்கள் படிக்கும்போது எந்த அளவுக்கு டீப்பாக படிக்கணும்ட்டு பார்த்துக்கோங்க. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். பரிபாடலில் தான் அகம் புறம் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி. படிக்கும்போது ரொம்ப ஆழமாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிங்க. தவறான இணை குறிஞ்சி கபிலர் தான் எழுதினார். முல்லை ஓலந்தையார் கொடுத்துருக்காங்க, இல்லை பேயனார். மருதம் ஓரம்போகியார். நெய்தல் அம்மோனார். பாலை ஓதலாந்தியார். நீங்கள் விடையை மட்டும் பார்க்காதீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆப்ஷனையுமே பார்க்கணும். அந்த ஆப்ஷன் ஏன் தப்பு ஏன் சரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. பின் வருவதில் தவறானது. கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர் சரி. கம்பர் ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல். ஆனால் இவங்க சீதக்காதின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் சரியான விடை. தவறான விடை தான் சரியான விடை. சரஸ்வதி அந்தாதி இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. நீங்கள் இது எல்லாத்தையுமே கூட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் இருந்து கூட அடுத்த கொஸ்டின் எடுக்கிறவங்க இதை ஏதாவது கொடுத்து கூட ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். இது அடுக்கு தொடர் கிடையாது, எண்ணுமை கிடையாது, உவமையும் கிடையாது, உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. கைத்தொன்றுனா என்ன? கைப்பொருள். அடுத்து ஒரு திருக்குறள் கொடுத்து இதில் எதுகை எவ்வகை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். 2க்கு எதுகை. இப்போ பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதில் 2ஆம் எழுத்து எதுகை தான் நம்மளை கேட்டிருக்காங்க. மோனையுமே கூட இருக்குது, ஆனால் நம்மளை கேட்டிருக்கிறது எதுகை. அப்போ இரு வந்திருக்கு இல்லையா? 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்குது. 1 2 3 சீர்க்கு ஒன்றா வந்தால் அதுக்கு பேர் கூழை எதுகை. முதல் எழுத்தும் வந்தால் கூழை மோனை. ஆனால் நம்மளை கேட்டது எதுகை தான் கேட்டிருக்காங்க. அதனால கூழை எதுகை. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும். இந்த அடியில் நம்ம இதில் எதுகை. மறுபடியும் எதுகையிலே கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 1 3 4 வந்தால் அதுக்கு பேர் என்ன? மேற்கதுவாய் எதுகை. நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பொழிப்புனா என்ன, கூழைனா என்ன, மேற்கதுவைனா என்ன, கீழ்கதுவைனா என்ன, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். தமிழ் படிக்கிறதுனா ரொம்ப ஆழமாக டீப்பாக படிச்சிங்கன்னா மட்டும்தான், பொருள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் மறக்காது. தன்வினை வாக்கியம் எது? அப்பூதி அடிகள் நான்மறை கற்கவில்லை எதிர்மறை. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார், அதுதான் தன்வினை. அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாரா, இது வினா வாக்கியம். அப்பூதி அடிகள் நான்மறை கற்பித்தார், இது பிறவினை. நீங்கள் எப்போவுமே ஒரு 10 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை எல்லா புக்கையும் படித்து முடிச்சுட்டு 10 வருஷத்து டிஎன்பிஎஸ்சி இது கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராயணும். அப்போ தான் உங்களால் அங்கே டான்னு பதில் எழுத முடியும். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும். இது வெளிப்படையாகவே உம்மு வந்திருக்கு. அப்போ இது என்னது? எண்ணுமை. உம்மு மறைஞ்சு வந்திருந்தா கங்கை சிந்து வந்திருந்தா உம்மை தொகை. பெண்பால் பெயர்கள்லாம் வராது. இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அன்மொழி தொகையும் இல்லை. அப்போ எண்ணுமை. சாலதவ உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால சிறந்தது. தவ பெரிது. அப்போ வல்லினம் வந்திருக்கா? வல்லினம் மிகுந்திருக்கா? இப்போ மிகும். தாழ் பூந்துரை இலக்கண குறிப்பு. இந்த சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு என்ன?
வினைத்தொகை. ஏன் வினைத்தொகை? தாழும் பூந்துரை, தாழ்கின்ற பூந்துரை, தாழ்ந்த பூந்துரை. அதாவது ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா ஆன்சர் ஓகே அப்படின்ட்டு மனப்பாடெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்றும் 5வது 6வது படிக்கலை. நம்ம இதை வந்து கரெக்டாக எப்படி மாற்றி கேட்டாலும் எழுதணும். அப்படின்னா ஒரு ஆன்சர் வந்திருக்குன்னா அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றது இந்த மாதிரி டீட்டெயில் எழுதணும். நீங்கள் கொஸ்டின் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி எழுதணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. இந்த தொடரில் இருக்க நிகழ்கால வினைமுற்று. பழுத்த பழம் இறந்த காலம், பழுக்கும் பழம் எதிர்காலம், பழுக்கின்றது அதுதான் நிகழ்காலம், பழங்கள் பழுத்தன இது இறந்த காலம். இப்போ இதை கரெக்டாக பார்த்து நீங்கள் யோசனை பண்ணி எழுதணும். படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து, இத்து குட்டல் ஊ, படித்து வினை எச்சம். வினை எச்சத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்களா? படின்ற வேர்ச்சொல்லிருந்து வினை எச்சம். படித்த, அப்போ ஆ வந்திருக்கு, அது பெயரெச்சம். படித்தல் தொழிற்பெயர், பாடுதல் தொழிற்பெயர். இதுதான் சரியான விடை. கல் எனும் வேர்ச்சொல்லின் பதம் கற்றல். இயல்பானது வேர்ச்சொல் இயல்பு. இயல், இயைபு, இயலாம் கொடுத்துருக்காங்க. இயல்பு தான் இயல்பானதுடைய வேர்ச்சொல். ஏ என்ற ஒரு மொழிக்கு பொருள், ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் அம்பு. அப்போ நெருப்புக்கு தீ. அரண்னா சோ, தலைவன்னா கோ. ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது புத்தகத்தில், பாடப்புத்தகத்தில். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ அதெல்லாம் எழுதி பாருங்கள். எண் பெயர்கள், தமிழ் எண்ணுக்குரிய பெயர்கள் எழுதி பாருங்கள். மோனை வகைகள், எதுகை வகைகள், இலக்கண குறிப்பெல்லாம் எப்படி வருது ஒன்னொன்றுத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைனா நம்ம தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இலக்கண பாடத்தை பாருங்கள், ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரியும். குழலியும் பாட தெரியும். இந்த தொடரில் இருக்கிற சரியான தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிழை நீங்கிய சரியான தொடர். குழலிக்கு பாட தெரியும் தான் சரி. மற்றது என்ன கொடுத்துருக்காங்க? குழலியின் பாட தெரியும், இது நமக்கு தெரியும் தப்புன்னு. குழலி பாட தெரியும் தப்பு, குழலியால் பாட தெரியும் தப்பு. இது மட்டும் ஈஸியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25-30 மார்க்குக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க. யார் வேணால் பதில் எழுதிட்டு வந்துடலாம், படிக்காதவங்க கூட. அதனால் இவ்வளோ ஈஸியாலாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு படிக்காமல் போயிட போகிறீங்க. தமிழ்ச்சொல்லை கண்டறிக. இங்கே பாருங்கள், அனுமதி தமிழ் சொல் இல்லை, குபேரன் தமிழ் சொல் இல்லை, ஈசனும் இல்லை. அப்போ மணிமுடி மட்டும்தான் தமிழ் சொல். இதெல்லாம் நம்ம தமிழ் பெயர்கள்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் தமிழ் பெயர்கள் இல்லை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கேள்வி? பொருந்தா இணை. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் நண்பகல் கொடுத்துருக்காங்க. மருதமுக்கு வைகரை, நெய்தல் ஏற்பாடு. இது ஒன்றுத்துக்குமே உங்களுக்கு டைமிங்லாம் இருக்குது. நம்ம தமிழ் படி சேனலில் அகப்பொருள் இலக்கணம்னு ஒரு பாடம் போட்டிருக்கேன். இது நிறைய பேருக்கு புரியாது. புரியாதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட் இருக்கும். மிசை எதிர்ச்சொல். மிசைனா என்ன? மேலே. சிந்து நதியின் மிசை நிலவினிலே, சிந்து நதியின் மேல் நிலவினிலே அப்படின்னு வருது. அப்போ மேலுக்கு ஆப்போசிட் என்ன? கீழ். எதிர்ச்சொல் எழுத சொல்லியிருக்காங்க, கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினாள். தொடர்க்குரிய சரியான எதிர்ச்சொல். கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். எழுதிலல்னா எழுதலை அப்படின்னு அர்த்தம். கட்டுரை எழுத விரும்பவில்லை, அது தப்பு, அது இல்லை. எழுதாமல் இராள்னா அவளால் எழுதாமல் இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். கட்டுரை வாசிக்கவில்லை கிடையாது. இதுதான் சரியான விடை. தமிழ் நீங்கள் படிக்கிற காலத்திலே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்காமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பொறுத்துக. 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, இதை வச்சு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரிஞ்சிருக்கணும். முதல் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. 2வது ஐ, ஆல், கூ, இன், அது, கண். 8ஆவதுக்கும் கிடையாது. நீங்கள் எழுதியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ரஃப் பேப்பர் இருக்கும் கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட்டில். அந்த இடத்துல நீங்கள் இதை எழுதிக்கிட்டு மேட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 4ஆம் வேற்றுமை கூ, 5ஆம் வேற்றுமை இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். அப்போ உங்களுக்கு இது சரியாக வருது. இது ரொம்ப கேர்ஃபுல்லாக, விடையே தெரிஞ்சிருந்தாலும் அவசரத்தில் தப்பு பண்ணிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்கணும். தாய்மானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம். இவர் காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாதர் சொக்கலிங்க நாயக்கர், அதாவது சேதுபதியிடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொக்கலிங்க நாயக்கர் தான் சரியான விடை. அப்போ இதுவும் தவறு, இதுவும் தவறு, 2, 3 தான் சரி.
அதாவது நூல்வெளி இருக்கு இல்லையா, எல்லா பாட புத்தகத்துலேயுமே எல்லாத்துலேயுமே பின்பக்கமாக நூல்வெளின்னு இருக்குது. அந்த நூல்வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ நூல்வெளியை எவ்வளோ நல்லா டீப்பாக படிச்சுக்கணும்னு பார்த்துக்கோங்க. தாய்மானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர், இதுவும் நூல்வெளியில் தான் இருக்கும். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. எதுக்காக சொல்லியிருக்காரு? விடுதலை போராட்ட பெண், அவங்க அதுக்காக சொல்லியிருக்காரு. உலகம் உருண்டையானது என்பதை தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் கலீலியோ. இது 7வது பசங்கிட்ட கொடுத்தா கூட எழுதிடுவாங்க. நான் சொன்னாலே ஒரு சிலது ஈஸியாக இருக்கும், அதில் அந்த கணக்கில் வர்றது இது. தமிழுக்கு அரும்பணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களுள் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இதெல்லாம் படித்தாதான் எழுத முடியும். ஒரு சிலர் ஜி போப்னு பாதி பேர் போட்டு வருவாங்க, அதுக்காகவே இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான், கல்லறையில் எழுத சொன்னவர் ஜி போப். அடுத்து, வீறுபடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி, தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எந்த புத்தகத்தில் இருக்குது? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி பார்த்துக்கோங்க. 6லேருந்து 12வதுக்குள்ளே ஏதோ ஒரு புத்தகத்தில் இருக்குது. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனார், இந்த இடத்துல வெறும் பாவலரேறுன்னு மட்டும் கூட கொடுக்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பாவலரேறுன்னு மட்டும் கொடுத்தாலும் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. பாவலரேறுனாலும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், துரைமாணிக்கம்னாலும் அவர் தான், அவருடைய இயற்பெயர் இது. இதுவும் இருக்குது நமக்கு நூல்வெளியில். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்? மூசி பூர்ணலிங்கம். அதாவது தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள், அரும்பணி ஆற்றியவர்கள்னா அழகு 7ல் வரும் இல்லையா, அந்த டைப் கொஸ்டின் இது. அந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. அதனால் தமிழ் தொண்டு செய்தவர்கள், அறப்பணி செய்தவர்கள், அவங்க எல்லாரையும் தனியாக ஒரு பேஜ் போட்டு எந்தெந்த பாட புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குன்னு தனியாக ஹிண்ட்ஸ் எடுத்து வைங்க. கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். நாடக பாங்குக்கு மெய்ப்பாட்டியல், மெய்னா உடம்பு, மெய்ப்பாட்டியல். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? பண்ணுனா இசை, இசையோடு தாளத்தோடு இருக்கிறது எது? இசைக்கலை, பாட்டு தாளம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு. இது நிறைய படத்தில் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அண்ணா, இது நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, இது நம்ம படிக்காதவங்களே சொல்லுவாங்க, பழைய படத்தை பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க. காந்தி என்ன சொன்னார்? செய் அல்லது செத்து முடின்னு சொன்னார். அம்பேத்கர் பலிபீடத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான், சிங்கங்கள் அல்ல, நீங்கள் சிங்கங்களாக இருங்கள்னு சொன்னார். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவினுடைய நூல் தேன்மழை. சுரதான் அவருக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, பாரதிதாசன் மேலே இருக்கிற பற்றுனால அவருடைய பேர் இருக்கு இல்லையா, சுப்புரத்தின தாசன்றத சூரதா அப்படி எடுத்துக்கிட்டாரு. இவர் ஊமை கவிஞர்னு சொல்லுவாங்க சுரதாவை. இப்போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் யார்? சுரதா. பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் பிசிராந்தியார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக, இதெல்லாம் முக்கியமானது. நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது மத்திய அரசு, நடுவண் அரசு. ஒரு 10-15 வருஷத்து கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவு கான்ஃபிடெண்ட்டாக பரீட்சைக்கு போகலாம். எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, அது என்ன கான்செப்டில் கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக நீங்கள் அப்பப்போ ஒன்று எப்போயாவது பார்த்துக்கலாம். ஆனால் மொத்தமாக ஒரு 10 வருஷத்துக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருக்குன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு கூட எடுங்க. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். இதெல்லாம் ஈஸி டைப்பு. லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைன்னு தான் சொல்லுவோமே, அதனால் இதுவும் ஈஸி. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். காப்பு, செங்கீரை, தாள், முத்தம், வருகை, சப்பானி, அம்புலி, இந்த மாதிரி 10 இருக்கு இல்லையா, அதில் இது 2ஆம் பருவமாக வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆண்பால் பிள்ளை தமிழும் பெண்பால் பிள்ளை தமிழ் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். பெரிய புராணத்திற்கு சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது யாது? பல்கலைக்கழகம். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பல்கலைக்கழகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்து பொறுத்துக. தடக்கர் 3வது, பெரிய யானை, எண்கு, கரடி, வல் உகிர், கூரிய நகம், தரிசனம், காட்சி.
பார்த்து இந்த பொறுத்துக்க இந்த மாதிரி கொடுக்கறதே நீங்கள் பட்டுன்னு ஈஸியாக பொறுத்துக்க வேலையை முடிக்கக்கூடாது, உங்களை எப்படியாவது தப்பு பண்ண வைக்கணும்னு தான் இப்படி கொடுக்குறாங்க கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் கில்லாடியாக மார்க் பண்ணிட்டு வாங்க. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி, அவளின் வேறு பெயர் என்ன? பத்தரை. ஏன்னா கைகேயி ராமாயணத்தில் வரா, சுபத்திரை மகாபாரதத்தில் வரா, மாதவி சிலப்பதிகாரத்தில் வரா. இப்போ பத்தரைன்றது தான் இதில் வரணும். குண்டலகேசி அதாவது கேசம்னா கூந்தல், பெண்ணினுடைய கூந்தல், சுருண்ட கூந்தல் இருக்கிறதுனால குண்டலகேசின்னு வச்சுருக்காங்க. கவுந்தி அடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமணத்துறவி. இது கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலையும் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. இரட்டை காப்பியங்கள் எதுன்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிடுவீங்க. அதனால் இது லைட்டாக கன்ஃபியூஷன் பண்ண பார்த்துருக்குறாங்க, ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் ஆக மாட்டோம் இல்லையா? அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் இவ்வடியில் இடம்பெறும் நூல் எது? உண்டியும் உடையும் வந்தாலே அது மணிமேகலை. ஏன்னா அவங்க தான் அட்சய பாத்திரத்தை வச்சுருந்தாங்க இல்லையா? அப்படி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. இந்த 4 பாலை எந்தெந்த பாடலில் வருது அப்படின்றத தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹின்ஸ் எடுக்கும் போது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க அந்தந்த பாடத்துக்கானது. ஆனால் மறுபடியும் இன்னொரு நோட்டு வாங்க தயங்காதீங்க. இன்னொரு நோட்டு வாங்கி தனியாக எல்லா பாடத்துலேருந்து பேஜ் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸு ஹின்ஸ் எடுத்தீங்க இல்லையா, அந்த நோட்டுகளில் மேற்கோள்கள்லாம் எந்தெந்த வகுப்புலலாம் இருக்கோ அந்த மேற்கோள்கள்லாம் ஒரு பேஜில் எழுதுங்க. வலு சொற்கள்லாம் ஒரு பேஜில் எழுதுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் மறுபடியும் இன்னொரு நோட்ஸ் எடுக்கணும். புத்தகத்தை எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்களோ அதில் நீங்கள் எடுத்த நோட்ஸ்லேருந்து அடுத்து இன்னொரு ஷார்ட் நோட்ஸ் எடுப்பீங்க. இப்படி நீங்கள் அதுக்கு அடுத்து இன்னும் உங்களுக்கு வேணும்னாலும் இன்னொன்று ஷார்ட் எடுப்பீங்க. எடுத்தீங்கன்னா மனசில் நிற்கும். துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த போர் அடியன் அல் செறிந்ததென்ன நிறத்தினான். கூற்றிற்குரியவர் யார்? குகன். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. 11 மேல்கணக்கு நூல்களும் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், 17 கீழ்கணக்கு நூல்களும் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். தமிழ்னா சும்மா இல்லை. பெரும் முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். வேய்ப்புரை தோல் என்ற ஊமை தொடருக்கு பொருள் தருக. ஊமை தொடர். வேய்ப்புரைனா வேய்னா மூங்கில், இப்போ மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறி. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்றால், அப்போ இது தன்வினை. மனசில் டக்குன்னு சொல்லி பார்க்கணும். எழிலரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது, இது செயப்பாட்டு வினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கல்லால், இது எதிர்வினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் பிறவினை. ரொம்ப தெரிஞ்சவங்களாம் முதல்லையே இந்த இது வச்சுட்டோம்னா ஆன்சரை எழுதிடுவாங்க, அடுத்ததெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக கடைசியில் இருந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் கீழே வருவாங்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அயர்கூற்று வாக்கியம். இது நேர்கூற்று வாக்கியமாக இருந்தால் எப்படி இருக்கும்? தாய்மொழியை உயிராக போற்றுங்கள் ஆசிரியர் கூறுகிறார் என்று ஆசிரியர் கூறுகிறார்னு இருக்கும். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், இது என்ன வாக்கியம்னு கேட்குறாங்க. இது பிறவினை வாக்கியம். தன்வினை வாக்கியம் எப்படி இருக்கும்? பாத்திமா திருக்குறள் கற்றாள், திருக்குறள் கற்கிறாள், இது செய்வினை. பாத்திமாவால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது, சிலப்பதிகாரம் போட்டுட்டேன், திருக்குறள்னு வரணும். கற்பிக்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே எதுக்கு எப்படி வரும் ஒரு கேள்வியை கொடுத்துட்டு உங்களால் அதுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களால் அந்த கேள்வியை ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் தான் கிங்கு. அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? சித்திரைன்றது எனது ஒரு மாதத்தினுடைய பெயர் தான். அப்போ காலம், காலப்பெயர். வேற்றுமை உருபு இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. வேற்றுமை உருபு ஏதாவது ஒன்று போட சொல்லியிருக்காங்க. மாணவர்கள் உட்கார வட்டமாக செய்க. மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. வருதா வேற்றுமை உருபு? அப்போ இதுதான் சரி, மாணவர்களை வட்டமாக உட்கார செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மாலை மீது மலையின் மழை பெய்தது நேற்று. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. ஓகேவா? இதுதான் சரி. அகரவரிசை இதில் தான் நிறைய பேர் மாட்டுவாங்க. ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ரஃப் பேப்பரில் காங்காச்சா எழுதிக்குவாங்க, இல்லையா மனசுக்குள்ளே கடகடன்னு சொல்லுங்கள். க கா, கி கி, கு கு, கே கே வந்துருச்சு, கே கை, கோ கோ வந்துருச்சு. அப்போ இது சரியாக தான் இருக்குது. மனசுக்குள்ளேயே காங்காச்சாவா சொல்லி எந்த வரிசை கொடுத்துருக்காங்களோ அந்த வரிசையை மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்தீங்கன்னா
இது நடுவில் வந்து வேறு ஏதாவது வந்திருக்கா, வந்தது அப்போ தப்பு. இப்போ இது சொல்லி பாருங்கள், கா இங்கே கா இருக்குது, அப்போ இது தப்பு. கோ வந்துருச்சு எடுத்த உடனேயே. கா வந்து முதல்ல கடைசியில் வந்துச்சு, அப்போ இதுவும் தப்பு. கா கா இந்த பக்கம் வந்துச்சு, இதுவும் தப்பு. அப்போ இதை மட்டும் நம்ம வரிசையாக சொல்லி பார்த்துட்டோம்னா இது கரெக்டாக வந்துருச்சுன்னா ஓகே, இதுதான் சரியான விடை. அடுத்து சொல்லுக்கேற்ற பொருள். வலிமைனா திண்மை, சரி. நான்னா வில் அம்பு தான் வரணும். தன்னை குறிப்பது, இந்த நான்க்கு வந்து தன்னை குறிப்பதுக்கு வந்து 2 சுழியின் நான் தானே, இதுதான் வரணும். அப்போ இது தப்பு. கான்னா தலைவர், தளபதி, முதன்மை, மரங்கள் அடர்ந்த இயற்கை நிலப்பகுதி அந்த மாதிரி. துணினா துணிவு, தைரியம், துன்பம், துன்பம்னு போட்டிருக்காங்க, அப்போ தப்பு. இது மட்டும்தான் சரியாக இருக்குது. அடுத்து அதாவது சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இது வந்து நீங்கள் கேள்வியை நல்லா புரிஞ்சிக்கணும். இங்கே மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கணும். இந்த மறைக்கு என்ன பொருள், இந்த மறைக்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. இங்கே இருக்கிறதுல எது சரின்ட்டு. இந்த மறைக்கு மான் அப்படின்றது பொருள், இந்த மறைக்கு வேதம் அப்படின்னு பொருள். 4 மறைகள்னு சொல்லல, இதுதான் அது வேதம்னு பொருள். அப்போ மற்றதெல்லாம் தப்பு, இது மட்டும் சரி. ஓகேவா? இப்படி கொடுப்பாங்க கண்டிப்பாக. இந்த டைப் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வந்து இது மட்டும் என்னன்னே புரியலன்னு யோசனை பண்ணிடாதீங்க. இதுக்கான பொருள் இங்கே என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். இந்த லீ வரணும். இதுதான் உங்களுக்கு வெளிச்சம், இது வந்து சவுண்டு, அதனால் ஒளி நகல் சரி. மா ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் மானா பெரிய. ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க, அப்பப்போ சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ள. பாகற்காய், பாகு அல் காய், அதாவது பாகுனா இனிப்பு, இனிப்பு இல்லாத காய் தான் பாகற்காய். கசப்பான காயின்னு சொல்லலை, இனிப்பு அல்லாத காயின்னு சொல்லியிருக்காங்க. பைநினம் பிரித்து எழுது. பசுமை கூட்டல் நினம். அதாவது இந்த பிரித்து எழுதுகளாம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஈஸியாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கஷ்டமாக, ஈஸியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு தடவை, கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் எழுதி பாருங்கள். தனியாக அதெல்லாம் மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு. திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் ஐங்குறு நூறு. சின்னது என்னது? 3 அடி சிற்றலை 6 அடி, ஐங்குறு நூறு சின்னது. தவறான இணை மணத்தக்காளி வாய்ப்புணுக்கு சரிதான். முசுமுசிக்கை வேறு இரும்பல் கரெக்டு. அகத்திக்கீரை அகத்துக்கு நல்ல கீரை, வயிற்றுப்புண் சரி செய்யும், கண்ணோய்க்கு கிடையாது. வேப்பங்கொழுந்து மார்பு சளி, அப்போ இது மட்டும்தான் தவறு. பொருந்தாத இணை மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம், கீழ்கடலில் விளைந்தவை பவளம், வடமலையிலிருந்து வந்தது கரி மிளகு, பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென்கடலிலிருந்து வந்தவை முத்து. இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன சரியான விடைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக மறுபடியும் கேட்டிருக்காங்க, சோதனை மேல் சோதனை பாருங்கள். இப்போ இது ஏன் தவறு? மா வரிசை கேட்டிருக்காங்களா, மா முதல்ல வரணும், 2வதாக வந்துடுச்சு, அப்போ இது தவறுன்னு இந்த வரிசையை விட்டுருங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே அப்போ மா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, அப்போ இதுவும் மால ஆரம்பிக்கல, இங்கே கடைசியில், அப்போ இதுவும் தப்பு. இப்போ இது மால ஆரம்பிச்சிச்சு, மா 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 எங்கேயாவது இருக்கா? இல்லை. மா மீ மீ வந்துருச்சு, மீ இல்லை, மு மூ, அடுத்து மே வந்துருச்சு, கரெக்டாக இருக்கு. அப்போ இது ஏன் தப்பு? மா வந்திருக்கு, மா கிடையாது, மீ இங்கே வந்துருச்சு, அப்போ இதுவும் தப்பு. ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்டாக கடகடன்னு யோசனை பண்ணி போடுங்க. சீக்கிரமாக இதை குயிக்காக வேலையை முடிக்கணும், தப்பாக முடிச்சிடாதீங்க. ஈஸி தான். காங்காச்சா தெரியலன்னா 10 வாட்டி எழுதி பாருங்கள், எந்த தப்புமே இல்லை. தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். தில்லையாடி வள்ளியம்மை எங்கே பிறந்திருக்காங்க? ஜோகன்னஸ்பர்க்கு, தென்னாப்பிரிக்கா. தில்லையாடி வள்ளியம்மை காந்தியடிகள் பாராட்டினார்ல தென்னாப்பிரிக்காவுக்கு. ஒரு கேள்வி வந்தது பார்த்தீங்களா இங்கே? அப்போ அந்த பாடத்திலிருந்து 2 கேட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் யாருடைய பேர் நிலைத்து நிற்கும்? தென்னாப்பிரிக்கா தில்லையாடி வள்ளியம்மை. தே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னாட்டை தன்னந்தனியாக ஆண்ட பெண்ணரசி ராணி மங்கம்மாள். இது தென்னாடு, அது தென் ஆப்பிரிக்கா தில்லையாடி வள்ளியம்மை. ஜான்சி ராணி மணிகர்ணிகா. வேலு நாச்சியார் பிறந்த ஊர் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன? ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி அம்பேத்கர். இதெல்லாம் தெரியும்.
அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்திருக்கு, யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இயர்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பேஜ் எழுதுங்க. நான் சொன்னல மேற்கோள்லாம் தனியாக ஒரு பேஜ், எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்தது இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பேஜ் எழுதுங்க. ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாம் ஒரு பேஜ் எழுதுங்க. மோனையெல்லாம் ஒரு பேஜ், எதுகையெல்லாம் ஒரு பேஜ். அந்த மாதிரி தமிழில் சதுரகராதி என்னும் மகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மராட்டிய மாநிலம். பரிதிமாறு கலைஞர் என போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாத்திரியார். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருக்காரு. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் எமினோ. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. தமிழ் மொழியை பற்றி யாராவது ஏதாவது பெருமையாக சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பேஜில் எழுதிக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. அழகு 7ல் இருக்கு இல்லையா, தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு, அந்த பகுதியில் அதுக்கான கேள்வியை கேட்டுருவாங்க. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. அதெல்லாம் நம்ம என்னைக்கும் மறக்கவும் கூடாது. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான். இது யார் சொல்லியிருக்காங்க? ஈரோடு தமிழன்பன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானதெல்லாம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். இது நம்ம படிக்கும் போதே படிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. வாழ்வினிற் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு புதுவை அரசு. இளங்கோவடிகள், அதாவது தமிழை பற்றி எங்கே சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை பற்றி போட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் தான் பாராட்டியிருக்காரு. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களும் பாராட்டி பேசியிருக்காங்க. வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். அவங்கள எப்படிலாம் போற்றி சொல்லுவாங்கன்றதெல்லாம் இவங்களை பற்றி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்முனைக்கு நெருங்கி எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சம் இல்லை. பாடலின் ஆசிரியர் மருதகாசி. மருதகாசியை பற்றியெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. பட்டுக்கோட்டை முடிய போது. காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழ் இசைகளின் எண்ணிக்கை பாருங்கள், நம்பர் கேட்சிங் நம்பராக இருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. தமிழில் உங்களுக்கு பொதுத்தமிழ் 100 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. நான் பொதுத்தமிழ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எல்லாரும் நல்லா படிங்க. படிக்கும்போது கண்டிப்பாக ஹின்ஸ் எடுத்து படிங்க. ஹின்ஸ் எடுக்க சோம்பேறித்தனம் படாதீங்க. ஹின்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, நான் அதை என் கார்டில் வைக்கிறேன், அதையுமே பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுன்னா புக்கை படிக்கிறது மட்டும் கிடையாது, ஹின்ஸ் எடுக்கணும். நீங்கள் எடுத்த ஹின்ஸையே இன்னும் சின்னதாக ஹின்ஸ் மேக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு புக்கையுமே நீங்கள் 15லேருந்து 20 தடவை படிச்சிருக்கணும். பச்சை இங்கு நம்ம கைக்கு சும்மா வராதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த கொஸ்டின் பேப்பர் போடணுமான்றது எனக்கு தெரியும். பிடிச்சிருந்தா தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.